பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் நியூ vlog. ஸோ நாம் இப்போ வந்து ஒகேனக்கல் போக போகிறாங்க. ஒகேனக்கல் எப்படி போகிறோம்னாக்கா பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்லனா தனியாக கோச் பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ கார் எடுத்துகிட்டு அழகாக எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போக போகிறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் செய்ய போகிறீர்கள். வாங்க சற்று ஜாலியாக இருந்துட்டு வரும். பாருங்கள் எப்படியெல்லாம் தாவி அந்த சைடு சீட்டுக்கு போகிறேன்ட்டு. என் தம்பி தான் லாஸ்ட்டாக காரை உள்ளே விட்டான். அவன் பார்த்த வேலை. சரி வாங்க போகலாம். முதல்ல இப்போ கார் எடுத்துகிட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போக போகிறோம். கோச் பஸ்ஸில் நான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு அங்கேருந்து ஒரு 30 மெம்பர்ஸோடு போகிறோம் ஒகேனக்கலுக்கு. நீங்களும் என்னோட வரீங்க. வாங்க ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு அங்கே போய்ட்டு பஸ்ஸில் ஏறிட்டு பின்னாடி உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாங்க போகலாம். அவர் வரல. ஹாய் சொல்லு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வேனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நாற்றம்பள்ளியிலேருந்து ஒகேனக்கல் போக போகிறோம். நாற்றம்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒகேனக்கல். ஸோ இதுதான் நம்மளோட ரூட் மேப்பு. ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அப்பப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரிஜினல் அதாவது வீடியோ கிளிப் இருக்கிற வாய்ஸை வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து சவுண்ட் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் அப்படி பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிளம்பியாச்சு நண்பா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம டோல்கேட் வந்து ரீச் ஆச்சு. போலீஸ் டோல்கேட்டும் கிராஸ் பண்ணிட்டோம். ஃபாரஸ்ட் டோல்கேட்டும் கிராஸ் பண்ணிட்டோம். வேன் டிரைவர் வந்து ஜஸ்ட்டு சைன் பண்ணோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஹில் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போது அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே போகணும். ஒகேனக்கல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்து டவுன் டு தி ஹில் இருக்கும். அதாவது மலைக்கு அடியில் தான் இருக்கும் ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்து. ஸோ நம்ம மலை மேலே இருந்து கீழே போக போகிறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா இந்த ரோட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். வேனாக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. ஏன்னாக்கா நிறையா மாடுங்க இருக்கும். இங்கே நிறையா மாடுங்க அங்கே இங்கேயுமே கொஞ்சம் திரிஞ்சிட்ருக்கும், நவுறாது. நிறைய எக்கச்சக்கமான மாடுங்க இருந்துச்சுங்க. நாங்கள் அப்போ போகும்போது எக்கச்சக்கமான மாடுங்க இருந்துச்சு. நாங்கள் வேனில் தான் போயிட்டுருக்கோம். வேனில் போயிட்டுருக்கும் பொழுதே குறுக்கால ஒரு மாடு அப்படியே கூடி வருது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டும் செம்மையாக இருக்கும். மலை மேலேருந்து அந்த சுற்றி ஒரு மலை, நம்மளை சுற்றியே மலை தாங்க இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. நம்மளை சுற்றியே பச்சை பசேன்னு மலை தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் கீழே போயிட்டு பின்னாடி அந்த ஃபால்ஸ் கிட்டே போகும்போது செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம போயிட்டு அந்த ஃபால்ஸை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கண்ணாமண்ணான்னு மாடுங்க வந்துட்டுருக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் இப்போது ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அதுக்கு பேர் தான் vlog. Are you ready? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். எப்படி சொல்லணும் சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஒகேனக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒகேனக்கல் ரீச் ஆகிட்டு பின்னாடி முதல் வேலையை நாங்கள் என்ன பண்ணோம், டைம் வந்து பார்த்திங்கனாக்கா அரௌண்டு 2:00. ஸோ நேராக போயிட்டு மீன் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு மீன் வந்து ஒரு 10 கிலோ 12 கிலோ இருக்கிற ஒரு மீனை வந்து விலைக்கு வாங்கிட்டு அதை க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதை வேறு ஒருத்தர்கிட்ட சமைக்கிறதுக்காக நாங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நாங்கள் குளித்து முடிச்சுட்டு பின்னாடி வரத்துக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களாம் சமைச்சி வச்சுருவாங்க. குளித்து முடிச்சுட்டு பின்னாடி நாங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அதனால் பிஃபோராக நாங்கள் போயிட்டு மீன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு கொடுக்கணும். இதில் என்ன ஒரு இந்த கிளிப்பில் என்ன மேட்டர்னால், நீங்கள் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனித்து பாருங்கள். நிறைய பேர் நம்மளை வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதாவது மீன் நம்ம டைரெக்டாக போயிட்டு கடைக்காரங்கிட்ட போயிட்டு டைரெக்டாக நம்ம மீன் வாங்கலாம். ஆனால் அங்கே செஞ்சு கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப, அதாவது செய்கிறதுக்கு ஒரு ரேட்டு, பேசி விட்றதுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக போய்ட்டு கடையில் போய்ட்டு நாங்கள் டைரெக்டாக வாங்கலாம். ஆனால் எங்களை வந்து நான் வாங்க விடலை. வந்தாங்க, பார்த்துட்டு உடனே எங்களை நடந்து கடைக்கடையாக நாங்கள் நடந்து போகிறத பார்த்துட்டு அந்த மேடம் வந்து வந்தாங்க. வந்துட்டு நான் உங்களுக்கு மீன் வாங்கி தரேன், நானே உங்களுக்கு மீன் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், நானே உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு பின்னாடி மீன் வந்து அதாவது அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேவர்னு ஒரு கடை ஒன்று இருக்கும், மீன் கடை. ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கடை பிடிக்காததுனால நாங்களாக ஒரு கடையை தேர்ந்தெடுத்து இந்த அம்மா கிட்ட வந்து நாங்கள் மீன் வாங்கிறதுக்காக வந்தோம். 10 கிலோ 12 கிலோ மீன் வாங்கினோம். மீன் வந்து ஓரளவுக்கு குறைச்சி பேசி தான் வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சி பேசி வாங்கணுங்க மீன். ஏன்னா நம்ம வந்து வெளியாளுங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்மளை வந்து எப்படியாச்சும் ஏமாற்றலான்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. நிறையா பேர்லாம் அப்படி இல்லை, யாராச்சும் ஒரு சிலர் பேர் தான். ஆனால் இந்த அம்மா வந்து நமக்காக கொஞ்சம் கம்மியாகவே மீன் கொடுத்தாங்க, கம்மி ரேட்லேயும் மீன் கொடுத்தாங்க. அதாவது லாயலாக கொடுத்தாங்க. இந்த மீன்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன், இது நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயலாக கொடுத்தாங்க. நாங்கள் வேறு ஒரு மீன் கேட்டோம். இல்லைப்பா அந்த மீன் வேணாம், அந்த மீன் சரியில்லைப்பா, கொஞ்சம் பழைசாகிடுச்சு, ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாயலாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அம்மா வந்து கம்மி ரேட்டில் மீன் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மேடம் வந்து க்ரீன் கலர் சாரி மேடம் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க தான் எல்லா இடத்துலையும் பேசி விடுறது. மீன் வாங்குறதும் சரி, மீன் க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் சரி, மீன் சமைக்கிறவங்களுக்கும் சரி, இவங்க தான் மேனேஜர் மாதிரி, இவங்க தான் சூப்பர்வைசர் மாதிரி. எல்லாமே இவங்களே கோஆர்டினேட் பண்ணி இவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும் போல், என்னவோ தெரியல, இவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும் போல். ஆனால் கேட்டாக்கா நான் என்னம்மா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க, என்னம்மா நீங்கள் வந்து இது மட்டும் தான் பண்ணுவீங்களா, நீங்கள் சமைக்க மாட்டிங்களா? அப்போ நாங்கள் வேறு ஆளை பார்த்துக்குறோம், நாங்கள் சமைக்கிறவங்களே போய் பார்த்துக்குறோம், நீங்கள் சமைக்கிறதுனா சொல்லுங்கள், இங்கே இருங்க, எங்களுக்காக பேசுங்க, இல்லைனா நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளவராக சொல்லிட்டோம். ஸோ அவங்க வந்து இல்லைங்க நானும் சமைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தாக்கா அவங்க அப்படி தெரியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 கிலோ மீன் வாங்கியாச்சு. 10-12 கிலோ மீன் வாங்கிட்டு க்ளீனிங் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த தம்பி வந்து க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அங்கே தான் க்ளீன் பண்ணுறாங்க, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். நீங்களே பாருங்கள், அந்த க்ரீன் கலர் சாரீ மேடம் வந்து எப்படி அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் வரும். சொல்லுங்கம்மா, எவ்வளோம்மா? இல்லை இவ்வளோ நாள் சமைக்கிறத பற்றி யோசிக்கிறீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் சமைக்கிறீங்களா இல்லை கூப்பிட்டு விட்டுறது மட்டுமா? சமைக்கிறவங்களும் நாங்கள் தான், ரேட்டு கேட்குறதா அவங்க கேட்குறாங்க, ரேட்டு அவ்வளோதான், அக்கா கேட்குறாங்க, அவ்வளோதான். நீங்கள் சமைக்கிறது இல்லையா? நானும் சமைக்கிறவங்க தான். நீங்கள் சமைக்கிறது இவ்வளோ நாள் யோசிக்கிறீங்க நீங்கள்? அப்படியே கொஞ்சம் கீழே மீன் மார்க்கெட்டு கிட்ட வாக்கா. எங்களுக்கு ரேட்டு பேச வராதெல்லாம், அவ்வளோதான். அக்கா சமைக்கிறது தெரியாது. பாட்டிக்கிறாங்கப்பா, வயசானவங்க நல்லா சமைக்குவாங்கப்பா. இவங்க சின்ன வயசு சரியாக செய்ய மாட்டாங்க. அந்த காலத்தில் கிடையாது. என்னம்மா மீன் குழம்பு தான் வயசானவங்க தான் நல்லா சமைக்குவாங்க. அந்த அம்மா கிட்ட ஒரு மீன் கேட்டா அவங்க ரேட்டை கேட்டு சொல்கிறேன், நீங்கள் மீன் எடுத்துக்காங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. பாப்பா வேற ஆள் சமைக்கிறது என்னன்னு தெரியாமல் எல்லா பொருளும் நான் வாங்கி வந்துட்டேன். நீங்கள் சமைச்சு மட்டும்தான் கொடுக்கணும். விறகு பாத்திரம் போட்டு நானே செஞ்சுக்கிறேன். எனக்கு 2000 ரூபாய் பாத்திரம் மசாலா உங்களுக்கு. நான் விறகு பாத்திரம் எல்லாமே என்ன மீன்
மசாலா பொருள்லாம் என்னது ஆமாண்ணா பிறகு பாத்திரம் என்ன நீ கிளம்பா இப்போ ஓகேம்மா நாங்கள் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, எனக்கு வந்து 2000 ரூபாய் கொடுங்க, சமைக்கிறது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லா செலவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். அரிசிலேருந்து மசாலாலேருந்து எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். அவங்களுக்கு என்ன வேலைன்னா சமைச்சு கொடுக்க மட்டும்தான் வேலை. ஆனால் இவங்க வந்து சமைக்கிறவங்க கிடையாது. வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து சமைக்கிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லிட்டு பின்னாடி அதெல்லாம் அவங்ககிட்டயே நம்ம கேட்குறீங்க, நீங்கள் தானம்மா சமைக்கிறீங்க, நீங்களே சொல்லுமான்ற மாதிரி 2000 ரூபா கொடுங்க 2000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் 2000 ரூபாலாம் கொடுக்க முடியாது, வெறும் 1000 ரூபா தான் கொடுக்க முடியும், இல்லை நாங்கள் வேறு ஆளாக பார்த்துக்குறோன்னு சொல்லிட்ட பின்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க, சரி நானே சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு சமைக்க கொடுக்க ஒத்துக்குனாங்க. நாம் வந்து அங்கே பேரம் பேசி தான் நாம் வந்து மீன் வாங்கணும். பேரம் பேசி தான் நம்ம வந்து சமைச்சு நமக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தர சொல்லணும். ஏன்னாக்கா அவங்க ஏமாறுற மாதிரி இருந்தாக்கா காசு கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுவாங்க. நாம் அந்த அம்மாவையும் குற்றம் சொல்ல முடியாதுங்க. அவங்களோட வேலை அப்படி. என்ன பண்ணுறது, அவங்க இன்றைக்கெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு அவங்க ஏதாச்சும் ஒரு கிராக்கி கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த இடம் வந்து க்ளீனிங் ப்ராசஸிங்கை கட் பண்ணிட்டு பின்னாடி நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணுங்க. இங்கே வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல தாங்க இப்போ எங்களுக்காக மீன் வந்து சமைச்சு கொடுக்க போகிறாங்க. நாங்கள் வந்து ஃப்ரைக்கும் அண்ட் தென் மீன் குழம்புக்கும் சொல்லிட்டு மீன் வாங்கி கொடுத்துட்டோம். ஃப்ரைக்கான பீசஸ் வந்து கரெக்டாக எண்டி அவங்க வந்து நம்ம கண்ணெதிரில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நம்ம கண்ணெதிரில் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரைக்கு வந்து ஒரு 30 பீசஸ் கட் பண்ணியிருக்காங்கனாக்கா அதை நம்ம எண்டி தனியாக வச்சுட்டு நம்ம கண்ணெதிரில் எண்டி தனியாக வச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக இருக்கும். அவங்களும் கொஞ்சம் நம்ம பயந்து அவங்களும் செய்வாங்க, எதுவும் ஏமாத்துறது வேலை செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மசாலா வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு கொஞ்சம் மசாலா மட்டும் பத்தலை. இங்கே லோக்கல்லே நாங்கள் போயிட்டு வாங்கிட்டோம் மசாலா. இதுவும் சமைக்கிற இடம் தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து ஃபால்ஸில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கான், ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் உள்ளே அலோவ் பண்ணல. வேறு வழியே இல்லை, ஓடுற தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷை கல்லாக்கிட்டு ஓடுற தண்ணியில் போய் குளிக்கிறதுக்கு நாங்கள் ஓடி போயிட்டோம். நீங்களே பாருங்கள் அதை. ஃபோனு வாட்டர் ப்ரூஃப் இல்லையே. அப்படியே ஃபோன் எடுத்துட்டு அப்படியே தண்ணியில் இறங்கிட்டேன். ஜாலியாக அப்படியே இறங்கிட்டேன். ஃபோனை தான் கொஞ்சம் அழகாக சேஃப்டியாக பிடிச்சிட்டு ரொம்ப கீழே தான் வச்சுட்டு இருந்தேன். ஃபோனை கூட தண்ணிக்கு கிட்ட கொஞ்சம் ரொம்ப கீழே தான் வச்சுட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற தம்பிங்கள்லாம் தண்ணிலாம் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி வேறு வழி இல்லை, நமக்காக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அது ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தாகணும். வாங்க பார்ப்பீங்க. போன்றா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓமா காது அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அங்கே போய் முட்டாங்களா, இங்கே வந்து நின்ட்டாங்க அடிச்சு அவங்களாம் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் போயிட்டுருக்கோம். ஏடிஎம் சுத்தமாக கேஷ் இல்லை கையில், அதனால் ஏடிஎம் போயிட்டுருக்கோம் நானும் மை ஃப்ரெண்ட் லோக்கியும். ஸோ ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துகிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டு மீன் வந்து கொடுத்துருக்கோம், வாஷ் பண்ணி சமைக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். அதை ரெடி பண்ணி அங்கே போய்ட்டு சாப்பிட்ணும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 4:18 ஆகுது. டைம் வந்து பார்த்திங்கனாக்கா 4:19 ஆகுது டைம் வந்து. ஸோ இந்த டைமில் இன்னும் நாங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச் இன்னும் முடிக்கலை. ஏன்னா நாங்கள் ரீச் ஆனதே வந்து 2 o'clock தான் ரீச் ஆனோம். 2 or 1:30 சம்திங் ரீச் ஆனோம். 1:30க்கு ரீச் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சமைக்க கொடுத்தாச்சு. மேபி 4:30 இல்லை 5 o'clock வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும். சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாம்.
இதுதான் அந்த ஃபால்ஸில் வந்து குளிக்க அலோவ் பண்ணலங்க. அது ஒன்று தான் ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி ஒகேனக்கல் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். தென்பாண்டி சீமையிலே செந்தூரும் வெயிலே வந்த என்னை யாரடித்தாரோ யாரடித்தாரோ. நீங்களா யாருடா? How do I tell you? தங் லைஃப் தங் லைஃப் தங் லைஃப். என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க. ஒரு வழியாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒயிட் ரைஸு, அப்புறம் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, இது 3மே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே போட்டுட்டு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக உக்காந்துட்டோம். சாப்பாடும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ பொய் சொல்லக்கூடாது. என்ன தான் அவங்க காசுக்காக பேசியிருந்தாலுமே சாப்பாடு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குரங்கெல்லாம் வேறு சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. தண்ணி திறந்து குடிக்க முடியாமல். அதுக்கப்புறம் ஒரு ஆன்ட்டி போயிட்டு திறந்து விட்டாங்க. நாங்கள் எல்லாருமே குளித்து முடிச்சிட்டோம். ஃபைனலாக எங்கள் அப்பாவும் எங்கள் அங்கிளும் குளிக்கலை. ஸோ லாஸ்ட்டாக அவங்க குளிக்க வந்துட்டாங்க. பயங்கரமாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாம்பு கீம்பு சோப்பு கீப்பெல்லாம் போட்டு. அவங்க மட்டும் தான் பெண்டிங் குளிக்கிறது. அவங்களும் குளித்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மீன் குழம்பு சாப்பாடு ஆக்கிறதெல்லாம் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் குளிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் அவங்க குளித்தாங்க. அவங்கள ஜாலியாக குளிச்சுட்டு ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா நல்லாவே இருந்தார். திடீர்னு அந்த வாட்டரோட ஃப்ளோக்கு சென்டரில் போயிட்டு நின்ட்டாருங்க. ஸ்விம் பண்ணிவிட்டு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. எங்கே இருக்கலாம் எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சு. எங்கே ஒரு போயிட்டு வரோம் அழிச்சிட்டு போயிட்டு வரோன்றதெல்லாம் பயந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவரே மேனேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டார் ஒரு வழியாக. ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock கழித்து நான் ஒரு வீடியோ ஷாட் எடுத்திருக்கேன் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. ஸ்னோ அந்த பனியெல்லாம் கீழே அப்படியே விழுந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் நீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஒகேனக்கல் வந்து ஜாலியாக குளிச்சாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிமிஷம் என்னோடய என்ஜாய்மெண்ட் பாதி. அண்ட் தென் மை ஹாபி வந்து இதுதான். ஸோ ப்ளீஸ் நண்பிகள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. பாய்.